Bonjour, cineheads. இன்னைக்கு வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரஜினிகாந்துடைய அடுத்த படங்கள், கமலஹாசன் சார் அடுத்த ஃபிலிம் அப்டேட்டு, அப்புறம் வந்து அஜித், விஜய், சூர்யாவும் அடுத்த ஃபிலிம் அப்டேட் என்ன நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா என்ன ஆச்சு? இதெல்லாம் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த மாரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. அது ஒரு ஆன்லைன் கிராசரி ஷாப்ஸ். அதாவது இப்ப உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள எப்படி நீங்க கடையில போய் வாங்கணும். அது உங்க வீட்டுக்கே வந்து டெலிவரி குடுக்கணும் அப்புட்னா, நீங்க வந்து பைமோட் வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அதோடைய லிங்க்கு, ஆப் லிங்க் எல்லாமே இருக்கு. ஆண்ட்ராய்டு எல்லாமே இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ. ஆக்டர் ரஜினிகாந்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்புட்னா, ரஜினிகாந்துடைய ஜெயிலர் 2 இந்த படத்துடைய ஒரு ஃபன் காமெடி கிளிம்ஸ் வந்து ஜூன் 21 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அது ரஜினி ஃபேன்ஸ்க்கு பெரிய ட்ரீட்டா இருக்கும். அண்ட் ஆல்சோ அது ஃபன்னியா இருக்கும். படம் வந்து இந்த மந்த் சாரி நெக்ஸ்ட் மந்த் சம்மர் ரிலீஸ் ஆக சான்சஸ் ஹையா இருக்கு. கமலஹாசன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்புட்னா, தக் லைஃப் படம் வந்து கர்நாடகால ரிலீஸ் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கர்நாடக அரசு சொல்ட்டாங்க, அந்த நீதிமன்றத்தில. ஆக்டர் விஜய பத்தி பார்த்தோம் அப்புட்னா, பூஜா ஹெக்டே இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஜனநாயகன் படத்துக்கான ஷூட்ட வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டால ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. ஸோ அது மூலியமா பூஜாவோட போர்ஷன் முடிஞ்சிருச்சு. ஆல்ரெடி விஜய் சாரோட போர்ஷனும் முடிஞ்சிருந்துச்சு. ஸோ இப்ப மத்த க்ரூ மெம்பர்ஸோட போர்ஷன் தான் நடக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ கம்மிங் ஜூன் 22 ஒரு டீசர் ட்ரெய்லர் ஏதோ ஒண்ணு ரிலீஸ் ஆகும். அது என்னன்றது தெரியல. நம்ம எல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆக்டர் அஜித்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, AK64 இந்த படத்தில வந்து ஸ்ரீநிதி ஷெட்டி, அதாவது இந்த கேஜிஎஃப்ல நடிச்சிருப்பாங்கல்ல, அவங்க ஹீரோயின் நடிக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாரி AK64 இந்த படத்தோட டைட்டில் வந்து அமர்க்களம்னு இருக்கலாம் அப்டின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்டர் சூர்யாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, ரெக்ஸ்ட்ரோ இந்த படம் வந்து ரீசென்ட்டா வந்துச்சுல, அதோட எக்ஸ்டெண்டட் கட் வந்து ஒரு வெப் சீரிஸா, ஒரு சீரிஸ் 40 நிமிஷம் மாரி, ஒரு எபிசோட் 40 நிமிஷம் மாரி, ஒரு சீரிஸா விடலாம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாரி ஆக்டர் விக்ரம். விக்ரம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, துருவ நட்சத்திரம் இந்த படம் வந்து ஜூன் இல்லன்னா ஆகஸ்ட் அப்போ வந்து ரிலீஸ் ஆயிரும் அப்டின்னு சொல்லி கௌதம் மேனன் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ ஆக்டிங்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். படம் ரிலீஸ் பண்ணி தான் பண்ணுவேன்னு சொல்லி ஜியும் சொல்லியிருக்காரு. தனுஷ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, குபேரா இந்த படம் வந்து 3 ஹவர்ஸ் 1 மினிட் வந்து மறுபடியும் ரீசென்ஸா பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 2 ஹவர்ஸ் 50 மினிட்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் பண்ணிட்டாங்க. சிவகார்த்திகேயன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, சிவகார்த்திகேயன், வினாக் இவர் யாருன்னா, குட் நைட் படத்தோட டைரக்டர். இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ற படம். இந்த படத்தோட ஷூட் வந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆக்டர் விஜய் சேதுபதிய பொறுத்தவரைக்கும் எந்த பெரிய அப்டேட்ஸுமே இல்ல. ஆக்டர் எஸ்டிஆர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, எஸ்டிஆர், வெற்றிமாறன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஷூட் பண்றாங்க. ஒரு ஷூட் வந்து ஜூலை 16 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்டின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து எவ்வளோ கன்ஃபார்ம்னு தெரியல. லாஸ்ட் ஒரு ப்ரோமோ வந்து ஷூட் பண்றாங்க. எஸ்டிஆர், நெல்சன் 2 பேரும் ஃபீச்சர் ஆகுற மாரி. கார்த்திய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, கைதி 2 இந்த படத்த வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்க போகுது ரோலக்ஸ் கூட. அண்ட் ஆல்சோ கமல்ஹாசன் சாரும் ஒரு அப்பியரன்ஸ் குடுக்க போறாரு. அதே மாரி இந்த படத்துல வந்து அனுஷ்கா ஷெட்டி வந்து மறுபடியும் கார்த்தி கூட பேர் ஆகலாம் அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. வாங்க மிஸ்செலேனியஸ் அப்டேட் பார்ப்போம். ஷாருக் கானும், சுகுமாரன் அதாவது புஷ்பா டைரக்டர். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாரி லோகேஷ் கனகராஜ் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அருண் மாத்தேஸ்வரன் படத்தில ஒரு ரோல் பண்றாரு அப்டின்ட்டு. அந்த இதில வந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸா படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டா வருவாருன்னு தோணுது. மார்ஷியல் ஆர்ட்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காரு. உன்னிமுந்தன் வந்து மார்க்கோ ஆக்டர். அவர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மார்க்கோ 2 வரதுக்கான சான்சஸே கிடையாது. ஏன்னா நெறைய வந்து வயலன்ஸ் இருக்கு, பேக்லாஷ் இருக்கு. ஆக்டர் ஹரிஷ் கல்யாணும் அந்தகாரம் டைரக்டர். அது அந்தகாரம் ரொம்ப புடிச்ச படம் பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. அந்த படத்தோட டைரக்டரும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. தேங்க் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்டின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே சொல்லுங்க. இந்த மாரி நெறைய அப்டேட்ஸு, ரிவ்யூஸு படத்துக்கு முன்னாடி எப்டி இது தேருமா? தேறாதா? டீசர் எப்டி இருக்கு? இதெல்லாம் சொல்லுவோம். ஸோ தேங்க் யூ.